ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். பயாஸ் வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பயாஸ் எப்படி கட் பண்ணுங்கிறது இந்த பைப்பிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணுறோம் இல்லையா, ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். ஓகேங்களா, இப்படி நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணுறது தான் பயாஸ். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்கேலோட வித்து வந்து 1.25 இன்ச் இருக்குது. அது நம்ம எவ்வளோ நம்ம நெக்லைனுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்க பயாஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம 2x2 ப்ளவுஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மெத்தடுக்கும் இந்த மாரி தான் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். நீங்க 2x2க்கு கூட நீங்க வந்து பைப்பிங் வைக்கணும்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம். ஒரு சில பேர்லாம் வந்துட்டு பிரிண்டட் உள்ள ப்ளவுஸ் குடுத்துட்டு, நம்ம பைப்பிங் வைக்க சொல்லி நம்மள கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில ஃப்ளவர் எந்த கலர் இருக்கோ, அந்த கலர்ல இந்த மாரி நீங்க ஃபேப்ரிக் வாங்கிக்கோங்க. 1/4 மீட்டர் வாங்கிட்டு, இந்த மாரி கிராஸா கட் பண்ணி நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனா டைரக்ட்டா பைப்பிங் வைக்க முடியாது. பயாஸோட நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளவுஸ்ல வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா, 2x2 ப்ளவுஸ்ல வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ்ல வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத பாருங்க. ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அந்த சைடும் இந்த சைடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த இது கார்னரும் இந்த கார்னர்லையும் கரெக்டாக முடிங்க. ஓகேங்களா, இதேமாரி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாரி தான் நான் வந்து பயாஸுமே நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகேங்களா, இத வந்து நம்ம இதுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அத ரெடி பண்ணிட்டு, எக்ஸஸா உள்ளத கட் பண்ணி எடுத்துருங்க. என்னோட இதில ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க நல்லா சொல்றீங்க. பட் ஆனா ஸ்பீடா போகுது. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல நான் கொஞ்சம் ஸ்லோவாவே சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து த்ரெட் இது வந்து மெல்லிசான த்ரெட். ஓகேங்களா, த்ரெட்லயே 2 டைப்ஸ் இருக்கு. கொஞ்சம் திக்காவும் இருக்கும், ஒண்ணு தின்னாவும் இருக்கும். தின்னா இருக்க பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பைப்பிங் அழகா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு அந்த கான்ட்ராஸ்ட் கலர் பைப்பிங்ல வச்சுட்டு, நம்ம ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டையும் அதையும் லாக் ஸ்டிச் போட்டுறணும். ஃபர்ஸ்ட்டு லாக் பண்ணதுக்கு அப்புறமா பயாஸோட ரைட் சைடு மேல நம்ம பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா, பாருங்க நம்ம அத வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கு மேல பயாஸ் மேல நம்ம பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது 2மே ஒரே டைம்ல நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிகினரா இருக்கவங்க ஸ்டிச் பண்ண வரலைன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பைப்பிங்க ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டிச் பண்றேன் இல்லைங்களா, அது தனியா அந்த எல்லோ கலர் துணியில ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பயாஸ் மேல வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இல்லன்னா நீங்க இந்த மாரி சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பைப்பிங் ஸ்டிச் பண்றோம்னாலே, சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா, நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ இதுவே நம்ம நார்மல் ஃபுட்டர்ல யூஸ் பண்ணோம்னா, அந்த த்ரெட் மேலலாம் ஸ்டிச்சஸ் விழ சான்சஸ் இருக்கு. அப்படி ஸ்டிச் பண்ணி அத பிரிச்சு பண்ணும்போது அது ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த மாரி நீங்க வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. சிங்கிள் ஃபுட்லுமே லெஃப்ட் சைட், ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு. நான் வந்து இப்போ ரைட் சைட் ஃபுட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த ரைட் சைட் ஃபுட் யூஸ் பண்ணி பைப்பிங் ஸ்டிச் பண்ணாலே நமக்கு கரெக்ட்டா வந்துரும். நான் எப்படி ஸ்டிச் பண்றேங்கிறது இந்த வீடியோல பாருங்க. இப்ப பைப்பிங் வந்து நான் அது த்ரெட் மூகாம இருக்கிறதுக்காக தான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 இன்ச் ஒன்ஸ் வந்து நான் த்ரெட் ஹோல்ட் பண்ணி நான் வந்து பயாஸ் மேல வச்சு ஸ்டிச் பண்றேன். நம்ம அப்படியே டைரக்ட்டா வச்சு ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட் மூவ் ஆகி த்ரெட் மேல ஸ்டிச்சஸ் விழுந்துரும். ஸோ இந்த மாரி நீங்க ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாவே ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு நீட் ஃபினிஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால நம்ம நீட்டாவே ஸ்டிச் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, நீங்க த்ரெட் கட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, இது ஸ்டிச் பண்ணி வெளிய எடுத்ததுக்கப்புறமா பயாஸ மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நம்ம இந்த மாரி ஸ்ட்ரெயிட் பண்ணி வரும்போது நெறைய சுருக்கம் இருக்கும். அத நீங்க கரெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸஸா த்ரெட் யூஸ் ஆகும். அதுக்காக தான் த்ரெட் ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க இவ்ளோ துணி நம்ம கீழ இழுக்கும்போது த்ரெட் தேவைப்படும் இல்லைங்களா? ஸோ கட் பண்ணிட்டு அங்க த்ரெட் இல்லைன்னா நமக்கு அது பைப்பிங் நீட்டா இருக்காது. அப்புறம் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணா பத்தாமலும் போயிடும். அதுக்காக த்ரெட் கட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் தான் நம்ம குடுத்துருப்போம். அந்த 1/4 இன்ச்ல வந்து நம்ம பயாஸையும் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஹூக் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஹூக் மாட்டுற இடத்துல லூப் வைக்கிற இடத்துல நம்ம பயாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி ஃபினிஷ் தைக்கணுங்கிறது தான் காமிச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா,
கரெக்ட்டா இப்ப நம்ம எங்க ஸ்டிட்ச் பண்ணணும்னா, நம்ம பைப்பிங்க வச்சு நம்ம பயாஸோட ஸ்டிட்ச் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா? அதே இடத்துல அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரணும். இதுவுமே நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது ஸ்லோவா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க. அடுத்து வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஃப்ரண்ட் டு பேக்கும். அது வந்து நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறது பேக் சைடு வரணும். ஓகேங்களா? அதேமாரி நம்ம அந்த ரவுண்ட் நெக்கு கிட்டலாம் நம்ம பயாஸ் வந்து கொஞ்சம் லூஸ் குடுத்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவோம். இழுத்து வச்சு ஸ்டிட்ச் பண்ணோம்னா, நமக்கு அந்த ரவுண்ட் நெக் நமக்கு வராது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு இது நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டு வரும்போதே, நம்ம இப்போ இந்த சைடு பாருங்க, ப ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறத பேக் சைடு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டிஃபால்ட்டாவே நமக்கு பேக் சைடு வந்துரும். இந்த சைடு வரும்போது ஃப்ரண்ட் சைடு வரும். அத நீங்க மறக்காம பேக் சைடு மூவ் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து முடிக்க போறோம். முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது, முடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா, அது ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ள ஸ்டிட்ச் பண்ணணும். அதுக்காக தான். ஏன்னா, இதுக்கு நான் வந்து ஹூக் அண்ட் லூப் மாட்டுறது நான் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இதுவே நீங்க அத ஸ்டிட்ச் பண்ணலைன்னா, நீங்க 1/2 இன்ச் விட தேவையில்ல. அப்படியே ஸ்டிட்ச் பண்ணலாம். நான் அது ஜாயின் பண்ணதுனால 1/2 இன்ச் விட்டுட்டு நான் ஸ்டிட்ச் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து நாட்சஸ் போட்டுக்கோங்க. நாட்சஸ் வந்து கிராஸா போடுங்க. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கொஞ்சம் திக்கா இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இப்போ எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறேங்கிறத பாருங்க. பைப்பிங் நீட்டா அழகா வந்துருச்சுங்களா? இப்போ உள்ள டர்ன் பண்ணி இப்போ பைப்பிங் அந்த பயாஸ் மட்டும் ராங் சைடு டர்ன் பண்ணி மறுபடியும் பைப்பிங் ஒட்டியே நம்ம ஸ்டிட்ச் பண்றோம். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது பைப்பிங் அழகா நமக்கு மெலிசா கிடைக்கும். நீட் ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து நெக்லைன் ஃபுல்லா நம்ம இதே மாரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். பயாஸ் மட்டும் தான் நம்ம வந்து ராங் சைட் டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த 1/4 இன்ச் ஸ்டிட்ச் பண்ணோம் இல்லையா? அந்த விட்த்ல தான் பயாஸ் உள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இத ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்லைன் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுருங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம ராங் சைடு டர்ன் பண்ணி பயாஸ் எக்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அத கட் பண்ணி எடுக்கணும். த்ரோட் கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களால பார்க்க முடியும். முடியும் போதும் அதேமாரி ராங் சைடு டர்ன் பண்ணிட்டு நம்ம பயாஸ வந்து ராங் சைடு தள்ளி நம்ம லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ நம்ம ராங் சைடு திருப்பி அத நான் எக்ஸஸா உள்ளத கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க பைப்பிங் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. பிகினரா இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்து இதே மாரி நீங்க ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா, நான் ஷூரா சொல்றேன் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. பயப்படாம நீங்க ஸ்டிட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபார்மா நீட் ஃபினிஷிங் நல்லாருக்கும். நீங்க இந்த இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்டிட்ச் பண்ணாலே உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம பயாஸ் ஸ்டிட்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அந்த பயாஸ் மட்டும் ராங் சைடு திருப்புனா, பயாஸ்க்கும் நம்ம ப்ளவுஸ்க்கும் சென்டர்ல அந்த பைப்பிங் வந்துரும். ஓகேங்களா? இப்போ ஃபூட்டரோட டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? நம்ம பைப்பிங் ஒட்டி ஒரு ஸ்டிட்ச் போட்டு, அப்புறம் இன்னொரு ஸ்டிச்சஸ் போடுவோம். அது ரொம்ப பெருசாவும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்காது. நீங்க இதுக்கு மேல ஸ்டிட்ச் பண்ணாலும் ஓகே. நீங்க இல்ல எனக்கு ஸ்டிட்ச் பண்ண வேணாம், கஸ்டமர் வந்து எனக்கு ஹெம்மிங் தான் கேட்குறாங்கன்னா, நீங்க இத அப்படியே பயாஸ் மட்டும் ராங் சைடு திருப்பிட்டு, நீங்க ஹெம்மிங் பண்ணி அயர்ன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதுக்கு மேல அந்த பைப்பிங் ஒட்டி நம்ம ஸ்டிட்ச் பண்ணணுங்கிறது வேண்டாம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம இதுவரைக்கும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சுட்டோம். இதே மெத்தட் தான் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் இதே மெத்தட் தான். 2/2 ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணுறதுக்கும் இதே மெத்தடில பைப்பிங் யூஸ் பண்ணலாம். நம்மளோட பூனம் சாரி ப்ளவுஸ்க்குமே அதுக்குமே நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம சுடிதாருக்கு கூட லைனிங் இல்லாம நம்ம சுடிதாருக்கு வந்து பைப்பிங் வைக்க சொன்னாங்கன்னா, அதுக்கும் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? இதே மெத்தட்ல நீங்க ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீங்க ஸ்டிட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்ட்டா செட் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு லைக் போடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து என்ன வீடியோ நீங்க எதிர்பார்க்குறீங்களோ, எனக்கு அத கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.